இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக சேயோன் நடப்பு 365 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரீஸ்ல நாம இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் வந்திருக்கு அப்படின்றத பாக்குறோம். ஓகேவா? மே மந்த்துக்கான 10க்கான நடப்பு நிகழ்வுகள். ஓகே, பாருங்க. புதிய ராணுவ தலைமை தளபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவின் அடுத்த தலைமை பாதுகாப்பு தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ஓய்வு பெற்ற NS ராஜசுப்ரமணியம் நியமிக்கப்பட உள்ளார். அப்ப இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். அப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ண போறாரு? முப்படைகளுடைய தலைமை தளபதியாக பொறுப்பேற்க போறாரு. அடுத்தது புதிய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதிக்கு பிறகு வைஸ் அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் அடுத்த கடற்படை தளபதியாக பொறுப்பேற்க இருக்காரு. அப்போ புதிய கடற்படை தளபதி யாரு அப்படின்னா கிருஷ்ணா சுவாமிநாதன். ஓகேவா? ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஏவுகணை சோதனை. ஒடிசா கடற்கரையில் உள்ள அப்துல் கலாம் தீவிலிருந்து அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்ட புதிய கண்டமிட்டும் கண்டமையாகக்கூடிய ஏவுகணை சோதனை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா DRDO செஞ்சிருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்க. ஜனனி தளம். கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பச்சிலை குழந்தைகளின் பராமரிப்பை மேம்படுத்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இந்த புதிய டிஜிட்டல் தளத்தை தொடங்கி இருக்காங்க. அப்ப கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுடைய பராமரிப்பு, அவங்களுடைய பாதுகாப்பு, இதை கண்காணிக்கக்கூடிய முக்கிய தளமா எது இருக்க போகுது அப்படின்னா ஜனனி தளம் இருக்க போகுது. அப்ப இந்த ஜனனி தளம் எதோடு தொடர்புடையதுன்னு கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். கல்வி சாதனைன்னு பாத்தீங்கன்னா, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தொடக்க கல்வியில் 0% இடைநிற்றல் என்ற இலக்கை எட்டி சாதனை படைச்சிருக்கு. அப்ப தொடக்க கல்வியில யாருமே இடைநிற்றல் சதவீதத்தை பதிவு செய்யல. அப்ப 0%, அங்க இடைநிற்றல் அப்படின்றதே கிடையாது. அப்ப இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். அப்ப ஜார்க்கண்ட் மாநிலம் தான் தொடக்க கல்வியில 0% இடைநிற்றலை பதிவு செய்த ஒரு மாநிலமா இருக்கு. அடுத்து பாருங்க, வீட்டு வசதி திட்டம். ஓகேவா? பிரதம மந்திரி ஆயுஷ் யோஜனா. ஓகேவா? PMAY 2.0 திட்டத்தின் கீழ் வீடுகளை கட்டி முடிப்பதில் எந்த மாநிலம் முதலிடம் அப்படின்னா ஒடிசா மாநிலம் முதலிடம். ஓகேவா? பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா. பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா, பிரதமர் வீடு கட்டக்கூடிய திட்டத்துல ஒடிசா மாநிலம் முதலிடத்துல இருக்கு. ஐஐடி மெட்ராஸ் குளோபல் தனது முதல் வெளிநாட்டு ஆழ்கடல் தொழில்நுட்பம் டீப் டெக் ஆராய்ச்சி மையத்தை அமெரிக்காவோட மென்லோ பூங்காவில என்ன பண்ண போறாங்க அப்படின்னா தொடங்க போறாங்க. இது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். சயின்ஸ் அண்ட் டெக்ல ஐஐடி மெட்ராஸ். அடுத்து பாருங்க, ஸ்கை ரூட் ஏரோஃபேஸ் இந்தியாவின் முதல் விண்வெளி தொழில்நுட்ப யூனிகான் நிறுவனமாக ஸ்கை ரூட் உருவெடுத்துள்ளது. அப்ப இந்தியாவின் முதல் விண்வெளி தொழில்நுட்ப யூனிகான் நிறுவனம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கை ரூட். அடுத்தது ISO விண்வெளி கூட்டம். ஓகேவா? இஸ்ரோவுடைய விண்வெளி கூட்டம் விண்வெளி அமைப்புகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து சர்வதேச ISO கூட்டத்தை இந்தியா முதல் முறையாக நடத்துகிறது. ஓகேவா? இது ISO இது நடத்தக்கூடியதுன்னா இஸ்ரோ சார்பில் நடத்துறாங்க. ஓகேவா? ISO கூட்டம் இஸ்ரோ சார்பில் நடத்துறாங்க. விண்வெளி அமைப்புகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த சர்வதேச ISO கூட்டத்தை இந்தியா முதல் முறையா என்ன பண்ண போறாங்கன்னா நடத்த போறாங்க. அப்ப இதுல என்னென்ன முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாருங்க. அப்ப இது ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய எல்லாமே முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு டேவ்ல நியூஸ் பேப்பர்ல முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்திருப்போம். ரிவிஷன் பாருங்க. புதிய ராணுவ தலைமை தளபதி யார் அப்படின்னா NS ராஜா சுப்பிரமணியம், தமிழ்நாட்டை சார்ந்தவர். அப்ப ரொம்ப முக்கியமானது. புதிய கடற்படை தளபதி யார் அப்படின்னா கிருஷ்ணா சுவாமிநாதன். அடுத்து ஏவுகணை சோதனை பாத்தீங்கன்னா புதிய கண்டமிட்டு கண்டம் ஏவக்கூடிய சோதனை DRDO பரிசோதனை செஞ்சிருக்காங்க. ஜனனி தளம் எதுக்கானதுன்னு கேட்டாங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளின் பராமரிப்பை மேம்படுத்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தால இந்த தளம் உருவாக்கப்பட்டிருக்கும். இடைநிற்றல் தொடக்க கல்வியில் இடைநிற்றலை பதிவு செய்யாத மாநிலம் எது அப்படின்னா ஜார்க்கண்ட். 0% அவங்க இருக்காங்க. அப்ப இடைநிற்றலே கிடையாது. அப்ப பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 திட்டத்தின் கீழ் அதிக வீடுகளை கட்டி முடிப்பதில் ஒடிசா மாநிலம் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. IIT மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தனது குளோபல் முதல் வெளிநாட்டு ஆழ்கடல் தொழில்நுட்பம் ஆராய்ச்சி மையம் எங்க அமைக்கிறாங்கன்னா மென்லே பூங்கால அமைக்கிறாங்க. அது அமெரிக்காவில் இருக்கு. அடுத்து ஸ்கை ரூட் ஏரோஃபேஸ் இந்தியாவின் முதல் விண்வெளி தொழில்நுட்ப யூனிகான் நிறுவனமாக ஸ்கை ரூட் உருவெடுத்திருக்கு. ISO விண்வெளி கூட்டத்தை இஸ்ரோ முதல் முறையாகவும், அதாவது இந்தியா முதல் முறையா நடத்துது. அது ஒரு சர்வதேச
கூட்டம். இதுக்கு வந்து முதல் முறையா இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா தலைமை இருக்கிறாங்க. ஓகே, அப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டோம். இதுல முக்கியமான என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பார்த்திருக்கோம். இது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க.